இப்போ மீன் குட்டியில் வாழைப்பூ பெருக்கி போகிறேன். அதுவும் உள்ளார ஊந்துடும் பொழுது எட்டில் வாழைப்பூவு ஒரு கோல் வச்சு உடைக்க போகிறேன். கோல் எங்கே இருக்குன்னு தெரியல, வாழைப்பூ எட்டவே இல்லை இந்த கத்தியில் வெட்டுறதுக்கு. கோல் எங்கே இருக்குது தேடி எடுத்துன்னு வாடி. கோல் ரெடி பண்ணிட்டேன். இப்போ வாழைப்பூ அறுக்க போகிறேன். அறுத்துட்டேன். பூ வெற்றிக்கிறமே அறுத்துட்டேன். இப்போ ஒன்று பிஞ்சு விட்டுக்குது, இன்னும் அது முத்துனதான் இருக்கணும். வாழை மரம் கேட்குறாங்க ஒருத்தங்க கஸ்டமர், அதை போய் பார்க்கலாம் வாங்க. ஐநூறுபா வாங்கிச்சு, ஒரு 1000 ரூபாயா என்ன? 1000 ரூபா கொடுக்க மாட்டாங்க. எவ்வளோ கொடுக்குறீங்க நீங்கள்? இதான் வாடை தாறு. இதை தான் கஸ்டமர் வந்து கேட்க வந்துக்கிறாங்க. விலை வேற படியல. எவ்வளோ கேட்குறீங்க நீங்களும் சொல்லுங்க. சரி வாங்க போதுமா சொன்னது? ஆமாம் மரத்தோடையா குழம்பு மட்டும் ஏன்னா கல்யாணத்துக்கு தண்டு கூட வெட்டி கொடுங்க. மரத்தை தண்டனையே நீங்கள் தண்டு கூட கொடுங்க. வெட்டி நீ எடுத்துக்க. அதுக்கு நான் உரிச்சு கொடுக்குறத கூலி தந்துடணும். அது ஆள் வச்சு தான் நான் உரிக்கணும். சரி மரத்தை வெட்டி விட்ருங்க, நான் உரிச்சு எடுத்துக்கிறோம். அப்படி ஓகே. இதை கொலையை வெட்டிய அடியில் ஒரு கோடு மேலே ஒரு கோடு போட்டிங்கன்னா நான் வெட்டி நான் எடுத்துக்கிறேன். ஓகே. பறிக்க போகிறேன். எங்கள் தோட்டத்தில் 5 வெண்டைக்காய் பயிற்சி போயிட்டேன். இப்போ ஒரு வெண்டைக்காய் முத்திட்டு போகுதுன்னு பெருக்கிறேன். இன்னும் பூச்சி இறங்கிட்டு வெண்டைக்காயும் பெருச்சு. இது வந்து முத்தி கழுவிட்டு சாப்பிடணும். ஏதோ பூச்சியாக இருக்கும். இந்தா ஓகேவா போகலாம். அதுக்காக ஃப்ரீயாக 5 வெண்டைக்காயை தந்துக்கிறேன் சத்தியாக்காக. மூடி வைக்கிறேன். ஆடு மாடு வரது. இப்போ வேலை முடிஞ்சிட்டு குட்டை வேலையை மீன் குட்டி வேலை முடிஞ்சிட்டு ஒரு வாழை மரம் விற்றுட்டேன். அது 5 நாள் சென்று வந்து வெட்டிக்கிறேன்ட்டாங்க. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் போடுங்க.